நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சரு கார்பரேட்டர் மாடல். பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரும் இருக்கும், சென்சார் மாடலு. இப்போ இது வந்து 125. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீ ஆன் பண்ணுறோம். கீ ஆன் பண்ணும்போது நமக்கு நியூட்ரல் லைட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆர்ன் எல்லாமே ஒர்க் ஆகுது. செல்ஃப்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. எம்ஐ லேம்ப் மட்டும் ஆன் ஆகலை. இதை பார்த்தீங்கன்னா ஒயரிங் கப்ளர் எல்லாமே பார்த்தாச்சு. லாக் செட்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிஎம் வந்து போயிடுச்சு. இதில் வந்து யூசிஎம்மில் உள்ளுக்குள்ளே வந்து போர்டு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ஃபால்ட் ஆனதுக்கான காரணமும் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த டேஞ்சரில் வந்து வாட்ரு வந்து உள்ளுக்குள்ளேயே ஷார்ட்டேஜ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஹெட்லைட்டும் இவங்க வந்து கட் ஆஃப் பண்ணி எல்இடி போட்டிருக்காங்க. அதுவும் இதில் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒயரிங் எல்லாமே ஃபுல்லாக பிரித்து பார்த்தாச்சு. இங்கே வந்து வோல்ட்லாம் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பார்த்தோம். இதில் வந்து எம்ஐ லேம்ப் வந்து ஆன் ஆகலை. அதுவும் இல்லாமல் வண்டியில் வந்து கரண்ட் வரல. எம்ஐ லேம்ப் வந்து ஆன் ஆனால் தான் நமக்கு வந்து கரண்ட் வரும். இப்போ நம்ம செல் போடுறோம். செல் போட்டு பார்த்தீங்கன்னா கிக் பண்ணி பார்க்குறோம். கிக் பண்ணும்போதும் நமக்கு வந்து வண்டி கரண்ட் வரல. ஹெட்லைட் மட்டும் ஒர்க் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூசிஎம் தான் இதில் ஃபால்ட்டு. இந்த யூசிஎம் பார்த்தீங்கன்னா 4000 சில்லரை வரும். அது வந்து நம்ம கம்பெனி கொண்டு போய் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த யூசிஎம் மாற்றாமே இப்போ இது வந்து சிடியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இதை கம்பெனி கொண்டு போய் ஃப்ளாஷ் பண்ணி பார்த்தோம். ஃப்ளாஷ் பண்ணியும் நமக்கு வந்து அது ஒர்க் ஆகலை. எம்ஐ லைட் ஆன் ஆகலை. இது பார்த்திங்கன்னா BS4க்கு வரக்கூடிய சிடி மாடல் சிடி. இப்போ இது வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ இந்த இதுலேருந்து கழட்டின யூசிஎம் கப்ளரில் எந்த ஒரு ஒயரிங்கும் கட் பண்ணாமல் யூசிஎம் வந்து கப்ளரில் இந்த சிடியோட கப்ளர் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த சிடியோட கப்ளர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் மேக்னெட் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த மேக்னெட்டில் பார்த்திங்கன்னா BS6க்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. மேக்னெட்டில் வர எக்ஸ்ட்ரா ராட்டு எதாவது கழட்டிட்டு வேறு BS4ஓட மேக்னெட் போடணும். ஏன்னா நம்ம சிடி வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிக்கப் காயில் ராட்டோட சிக்னல் எடுக்கணும். அதனால் மேக்னெட்டை கழட்டி அதனை சிங்கிள் ராட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மேக்னெட்டில் இருக்கிற இந்த BS6க்கு டிசைன் பண்ண மேக்னெட் ராட்டை வந்து மேக்னெட்டை எடுத்துகிட்டு இதை BS4 சிங்கிள் ராட்டை இதில் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ராட்டாக டிசைன் பண்ணது இதை வாங்கியிருக்கோம். இதை வாங்கி நம்ம இந்த பல்சர் கார்பரேட்டர் மாடல் வண்டியில் இதை கன்வெர்ட் பண்ணி சிடியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசிஎம் வந்து ரேட் அதிகம், அது கிடைக்கணும். அது அப்படின்னாலும் அது கம்பெனிக்கு தான் போகணும். இப்போ இந்த சிடிலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் இந்த பார்ட் நம்பரோட கிடைக்கும். இதே நம்ம சப்போஸ் சிடி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த சிடி மட்டும் நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிடலாம். சிடி வந்து போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யூசிஎம் கப்ளர் கழட்டியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரண்ட்டு ஸ்டார்ட் பண்ணும். பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெட்ரோல் லைன் கொடுத்தாச்சு. சும்மா டெஸ்டிங்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். கரண்ட்டு வந்து நல்லா தெளிவாக வருது. ரேஸ் கொடுங்க. வண்டி நல்லாயிருக்கு. எம்ஐ லேம்ப் மட்டும் இதில் வந்து எரியாது. மற்றபடி BS4ல் என்னென்ன இருக்குமோ அதே போல் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ வந்து வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. லைட்டாக டேங்க் தூக்கும். பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற யூசிஎம் வந்து கனெக்ஷன் கொடுக்கல. யூசிஎம் வந்து இது போயிடுச்சு. இப்போ வந்து சிடியாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கான கிட்டு வந்து இருக்குது. தேவைப்பட்டவங்க சொல்லுங்கள். நான் வாங்குகிற இடத்துல வாங்கி கொடுக்குறேன். அனைவருக்கும் நன்றி. இதே போல் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து BS4 வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.
எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. வண்டி பக்காவாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விழுப்புரம் சரவணன்.